ஹே கைஸ், நான் ஜெய். இன்றைக்கி நம்ம ஃபோட்டோஷாப்பில் எப்படி வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் டிசைன் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ப்ராஜெக்ட் ஃபைல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ப்ராஜெக்ட் ஃபைல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஃபாலோ பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ டவுன்லோட் பண்ணி ரெடி ஆகிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டிசைன் பண்ண அந்த .psg ஃபைல்ஸ் வேணும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். 50 லைக்ஸ் ரீச் பண்ணோன்னே டவுன்லோட் லிங்க் நானே தரேன். எல்ஸ் உங்களுக்கு உடனே வேணும்னா சேனலோட மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபைல்ஸ்லாம் உடனே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஃபைன், வீடியோ போகலாமா? ஃபஸ்ட்டு ஒரு நியூ கேன்வாஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா ப்ராஜெக்ட் ஃபைல் போய்க்கோங்க. அதில் ஒரு PSG ஃபைல் கொடுத்துருக்கேன். அந்த ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எஸ், இது டிசைன் ரெடி ஃபைல். சைஸ் வந்து 1080x1920. நீங்கள் இது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி இல்லை ட்விட்டர் ஃபீட் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம சாலிட் கலர் பேக்ரவுண்ட் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். இங்கே கிளிக் பண்ணி சாலிட் கலர் அட்ஜஸ்ட்மெண்ட் லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதில் நான் ஒயிட் கலர் செலக்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கலாம், உங்கள் விருப்பம். நெக்ஸ்ட் நம்மளோட இமேஜ் தான் ட்ராப் பண்ண போகிறோம். ப்ராஜெக்ட் ஃபைல் போய்க்கோங்க. அதில் இமேஜ் 1 நான் கொடுத்துருக்கேன். அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அஃப்கோர்ஸ் நீங்கள் இந்த இமேஜ் தான் யூஸ் பண்ணல, உங்களோட இமேஜ் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட், பாய் ஃப்ரெண்ட் இமேஜ் யூஸ் பண்ணிக்கலாம் அவங்க பர்மிஷனோட. இமேஜை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்கள். நம்ம கேன்வாஸில் வர இப்போ ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் Ctrl+T எனேபிள் பண்ணி ரீசைஸ் பண்ணி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. தேர் யூ கோ. ஒன்ஸ் ப்ளேஸ் பண்ணாட்டி நெக்ஸ்ட் நம்ம ப்ரீ டிசைன்டு ஸ்டாக் இமேஜ் தான் உள்ளே கொண்டு வர போகிறோம். அகெயின் ப்ராஜெக்ட் ஃபைல் போங்க. அதில் இமேஜ் 2 நான் கொடுத்துருப்பேன். அதை ஃபோட்டோஷாப்பில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அகெயின் இதையும் கேன்வாஸில் ஒரு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்கள். இந்த மாதிரி அதையும் ஃப்ரீ ட்ரான்ஸ்ஃபார்ம் டூல் Ctrl+T எனேபிள் பண்ணி ரீசைஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் இமேஜுக்கு ஏற்ற மாதிரி முன்ன பின்ன மாறுபடலாம். ஃபைன். ஒன்ஸ் ரீசைஸ் பண்ணாட்டி நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்மளோட டெக்ஸ்ட் கண்டென்ட் தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஒரு நியூ லேயர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. கலர் பிக்கில் போய் ஒயிட் கலர் எடுத்துக்கோங்க. இப்போ டெக்ஸ்ட் டூலை பிக் பண்ணிக்கோங்க. இது நான் யூஸ் பண்ணுறது ஃப்ரீ ஃபாண்ட் தான். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வேணால் தமிழ் ஃபாண்ட் கூட யூஸ் பண்ணி உங்களோட காதல் மெசேஜை டைப் பண்ணிக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களோட டெக்ஸ்ட் கண்டென்ட்டை டைப் பண்ணிக்கோங்க. தேர் யூ கோ. நம்மளோட டெக்ஸ்ட் கண்டென்ட் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் கண்டென்ட்லாம் ஆட் பண்ணி முடிச்சாட்டி உங்கள் எல்லா டெக்ஸ்ட் லேயரையும் ஒரு சிங்கிள் லேயராக நம்ம மெர்ஜ் பண்ணிக்கலாம். ஃபைன். அதுக்கு என்ன பண்ணுங்கள், உங்கள் கீபோர்டில் கண்ட்ரோல் கீ ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் க்ரியேட் பண்ண டெக்ஸ்ட் லேயர் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இப்போ எல்லாத்தையும் ஒரு சிங்கிள் லேயராக மெர்ஜ் பண்ணிக்கலாமா? அதுக்கு லேயர்ஸ் மேலே போங்க. கீழே மெர்ஜ் லேயர்ஸ் இருக்கும், அதை கொடுத்து ஒரு சிங்கிள் லேயராக மெர்ஜ் பண்ணிக்கோங்க. ஃபைன். நெக்ஸ்ட் வந்து நம்ம க்ளோ எஃபெக்ட் கொடுக்குற அந்த லேயர் தான் க்ரியேட் பண்ண போகிறோம். ஒரு நியூ லேயரை க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதோட பிளெண்டிங் மோட் வந்து ஸ்க்ரீன் அப்படின்னு மாற்றிக்கோங்க. இப்போ கலர் பிக்கரில் போய் எல்லோ கலர் எடுத்துக்கோங்க. இப்போ ப்ரஷ் டூல் பிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்து சாஃப்ட் ரவுண்ட் ப்ரஷ் எடுத்துக்கோங்க, இந்த ப்ரஷ். ஃபைன். இப்போ வந்து உங்களுக்கு வேணுங்கிற இடத்துல இந்த மாதிரி ரேண்டமாக சில கிளிக் கொடுங்க. ஸோ தட் அந்த அட்ராக்டிவான அந்த க்ளோ எஃபெக்ட் கிடைக்கும். பார்க்க சூப்பராக இருக்கும் உங்கள் டிசைன். தேர் யூ கோ. இது பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். ஒன்ஸ் க்ளோ எஃபெக்ட் ஆட் பண்ணாட்டி நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம எல்லா லேயர்ஸையும் ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஃபைன். அதுக்கு என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட் லேயர்லேருந்து ஆரம்பிப்போமா? ஃபஸ்ட் லேயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் கொடுங்க. இதே ஸ்டெப்பை எல்லா லேயருக்கும் அப்ளை பண்ணி ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. அனிமேஷன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து எல்லா லேயரையும் நீட்டாக நேம் பண்ணிக்கோங்க. நான் நியூமெரிக்கல் ஆர்டரில் 1 2 3 4 5 அப்படின்னு நேம் பண்ணிக்கிறேன். ஃபைன். இப்போ நம்ம அனிமேஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ணுங்கள், விண்டோஸ் போங்க. அதில் வந்து டைம்லைன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து க்ரியேட் வீடியோ டைம்லைன் கிளிக் பண்ணுங்கள். இங்கே தான் நம்மளோட வீடியோவை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். நான் அதை ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். ஃப்ரேம்ஸ் எல்லாம் 10 செகண்ட்ஸ்க்கு நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்மளோட வீடியோ 10 செகண்ட்ஸ் இருக்குது போது, அதனால் செலக்ட் பண்ணி இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. வேணும்னா பிளேட்டை வந்து ரெஃபரன்ஸாக வச்சு நீட்டாக டைமிங் பண்ணிக்கோங்க. பிளேட் எப்படி ப்ளேஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரேம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லா ஃப்ரேம்ஸையும் 10 செகண்ட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அஃப்கோர்ஸ் 10 செகண்ட்ஸ் தான் இருக்குன்னு அவசியம் இல்லை. 15 20 25 எது ஒன்று வச்சுக்கலாம், உங்கள் விருப்பம். ஃப்ரேம்ஸ் எல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிட்டாட்டி நம்ம செகண்ட் ஃப்ரேமுக்கு வந்துக்கலாம். என்னோடய செகண்ட் ஃப்ரேம் வந்து 0.5 செகண்ட்ஸில் ஸ்டார்ட் பண்ணணுன்னு நான் விருப்பப்படுறேன். அங்கே பிளேட்டை ப்ளேஸ் பண்ணி அதை ஃப்ரேம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஃபைன். இப்போ வந்து நான் ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கிறேன், ஃபேட் எஃபெக்ட். அதுக்கு வந்து மேலே இருக்க இந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அந்த ஃபேட் எஃபெக்டை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி அதை கூட வேணால் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், சின்னது பண்ணிக்கலாம். ரைட். அடுத்தது தேர்ட் ஃப்ரேம் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை நான் வந்து 2 செகண்ட்ஸ் அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அகெயின் ஃபேட் எஃபெக்டை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். அந்த எஃபெக்டிவ் வேணும்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் முன்ன பின்ன. அதே ஸ்டெப்பு தான் ஃபோர்த் ஒன்று வந்து 3.5 செகண்ட்ஸில் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அந்த ஃப்ரேமை ஃபேட் எஃபெக்டை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். அடுத்து
ஃப்ரேம் இருக்குல்ல அந்த க்ளோ எஃபெக்ட் அதையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அது சம்திங் 4.5 இல்லை 5 செகண்ட்ஸில் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஃப்ரேம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஃபேட் எஃபெக்டை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். இப்போ நம்ம அவுட்புட் பார்க்கலாமா? பிளேட்டை ஸ்டார்டிங்கில் ப்ளேஸ் பண்ணி ப்ளே பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி தேரிக்கோ ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக சூப்பராக வந்திருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்மளோட ஆடியோ கண்டென்ட்டை ஆட் பண்ணுறது தான். அதுக்கு கீழே இருக்கிற இந்த ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆரோவை ஆட் ஆடியோ கொடுங்க. உங்களோட ட்ராக்கை ஆட் பண்ணிக்கோங்க. இளையராஜா, ஏஆர் ரஹ்மான் எந்த சாங்கும் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு க்ராப் பண்ண வேண்டிய இடத்துல பிளேட் இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. ஆடியோ க்ராப் பண்ண வேண்டிய இடத்துல இந்த சிசர் ஐக்கானை ப்ளஸ் பண்ணிங்கன்னா அது க்ராப் ஆகிடும். தேவையில்லாத பாட்டை செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனல் அவுட்புட் பார்க்கலாமா? தேரிக்கோ சூப்பராக வந்துருச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப் ரெண்டர் பண்ண வேண்டியது தான். அதுக்கு ஃபைல் போங்க, எக்ஸ்போர்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு ரெண்டர் வீடியோ கொடுங்க. உங்கள் வீடியோவோட டைட்டில் ஆட் பண்ணுங்கள். எந்த ஃபோல்டரில் சேவ் பண்ணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நெக்ஸ்ட் ஃபார்மேட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ரெண்டர் கொடுங்க. வீடியோ ரெண்டர் ஆனாட்டி அதை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக வச்சுக்கோங்க. இல்லை இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி டெம்ப்ளேட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ட்விட்டரில் ஃப்ளீட்டாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட்ஸ் இட் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய டிசைன் டியூட்டோரியல்ஸ் பார்க்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் என்னோட மற்ற வீடியோஸ் கூட செக் பண்ணி பாருங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. டேக் கேர்.